This video sponsored by BuyMode e-shopping app, BuyMode mobile app, BuyMode online app. அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். சிவசித்த ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை. குழந்தைகள் பிறக்கும் பொழுது அன்றைய தினம் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றாரோ அந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு அந்த நட்சத்திர நாம எழுத்துக்களை குழந்தைகளுக்கு பெயர்களாக சூட்டி அவர்களை அழைத்து வருகின்றோம். அந்த குழந்தை பிறந்த தினத்தன்று இருக்கும் நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு அந்த குழந்தைக்கு கோவில்களில் அர்ச்சனை செய்கின்ற பொழுது அந்த நட்சத்திரத்தை சொல்லி அந்த நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்கின்றதோ அந்த ராசியின் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்கின்றோம். இந்த தகவல் அனைவருக்கும் பொதுவாக தெரிந்ததுதான். ஆனால் இந்த நட்சத்திர நாளில் பிறந்த குழந்தைக்கு அந்த நட்சத்திரத்தை சொல்லி ராசியை சொல்லி அர்ச்சனை செய்வது ஒரு தேதியில் பிறக்கும் குழந்தைகள் அனைத்திற்கும் அன்றைய தினம் ஒரு நட்சத்திரம் 24 மணி நேரம் குறையாமல் இருக்கும். அனைத்து குழந்தைகளுக்கும் அந்த நட்சத்திரம் நின்ற ராசியை வைத்து அன்றைய தினத்தில் பிறந்த அனைத்து லக்கணக்காரர்களுக்கும் கோவிலில் அர்ச்சனை செய்யலாம் என்றால் செய்யக்கூடாது. இதை எப்படி என்று பார்ப்போம். 21/4/2025 இன்றைய தினம் சூரிய உதயம் 6 மணி 1 நிமிடம். இன்றைய தினம் சூரிய உதயம் 6 மணி 1 நிமிடத்திற்கு துவங்குகின்றது. சூரியன் எந்த ராசியில் இருக்கின்றாரோ அந்த ராசியில்தான் லக்னம் உதயமாகும். 21/4/2025 சித்திரை மாதம் 8ஆம் தேதி இன்று சூரிய உதயம் 6 மணி 1 நிமிடம். இன்று ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் முதலில் சூரியன் இருக்கும் இடமே அந்த மாதத்தில் லக்னம் தொடங்கும். சூரியன் சித்திரை மாதம் மேஷ ராசியில் இருப்பார். இன்றைய தினம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி சூரியன் மேஷத்தில் இருப்பார் இந்த மாதம் முழுக்க. அடுத்தது வைகாசி மாதம் சூரியன் ரிஷபராசிக்கு சென்று விடுவார். குழந்தை பிறந்தால் சூரியன் இருக்கும் ராசியை வைத்து லக்கணத்தை முதலில் தொடங்க வேண்டும். சித்திரை மாதம் 8ஆம் தேதி இன்றைய தினம் காலையில் ஒரு 6:45 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் இந்த சித்திரை மாதம் 7ஆம் தேதி வரை சூரியன் கடந்த தூரம் ஒரு நாளைக்கு 1 டிகிரியை சூரியன் கடப்பார். அந்த 1 டிகிரியின் கால அளவு என்பது 4 நிமிடம். 7 தேதி சித்திரை மாதத்தில் சென்றுவிட்டபடியால் 7×4 = 28 நிமிடம் கழித்து இந்த லக்கணம் தொடங்கும். அப்பொழுது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் லக்கணம் ஒரு ராசியில் ஓடும். சூரிய உதயம் 6 மணி 1 நிமிடத்திற்கு இன்றைய நாள் தொடங்குகிறது. 7 நாட்கள் சித்திரை மாதத்தில் கழித்து மீதி இருப்பை போட வேண்டும். இந்த 2 மணி நேரம் லக்கணத்தில் 7 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 4 நிமிடம் 7×4 = 28. 2 மணி நேரத்தில் ஒரு ராசிக்கு லக்னம் 2 மணி நேரம், அதில் 28 நிமிடம் 7 நாட்களுக்கு கழித்து விட வேண்டும். நிமிடத்தை 2 மணி நேரத்தில் கழித்தால் 1 மணி 32 நிமிடம். இந்த 1 மணி 32 நிமிடத்தை இந்த சூரிய உதயம் முதல் கூட்ட வேண்டும். சித்திரை மாதம் 8ஆம் தேதி காலையில் பிறக்கும் குழந்தைகள் சூரிய உதயம் முதல் 7 மணி 33 நிமிடம் வரை பிறக்கும் குழந்தைகளுக்கு
மேஷ லக்கணம். அதற்கு அடுத்து 2 மணி நேரத்தை கூட்டிக் கொண்டே வந்தால் ரிஷப லக்கணம். காலையில் சூரிய உதயம் 6 மணி 1 நிமிடம். அன்றைய நாள் மேஷத்தில் லக்கண இருப்பு 1 மணி 32. மீதி 7 நாட்களுக்கு 28 நிமிடம் கழித்து சூரிய உதயத்தில் இருந்து 7:33 வரை மேஷத்தில் லக்கணம் இருக்கும். அதன் பிறகு ரிஷபத்தில் லக்கணம் இருக்கும் 9:33 வரை. அதன் பிறகு மிதுனத்தில் 11:33 வரை லக்கணம் இருக்கும். அதற்கு பிறகு மதியம் 1 மணி 33 நிமிடம் வரை கடகத்தில் லக்கணம் இயங்கும். அடுத்து சிம்மத்தில் 3 மணி 33 நிமிடம் மதியம் சிம்மத்தில் லக்கணம் இருக்கும். கன்னி லக்கணம் 5:33 PM மாலை 5:33 மணி வரை கன்னி லக்கணம் இருக்கும். துலாம் லக்கணம் 7 மணி 33 நிமிடம் மாலை துலாம் லக்கணம் இருக்கும். 9 மணி 33 நிமிடம் வரை விருச்சக லக்கணம் இருக்கும். இரவு 11:33 வரை தனுசு லக்கணம் இருக்கும். அதன் பிறகு விடியற் காலை 1 மணி 33 நிமிடம் மகர லக்கணம் இருக்கும். அதற்கு பிறகு 3 மணி 33 நிமிடம் வரை கும்ப லக்கணம் இருக்கும். மீன லக்கணம் 5 மணி 33 நிமிடம் வரை மீன லக்கணத்தில் மீன லக்கணம் அமையும். இப்படி குழந்தைகள் பிறப்பது ஒரு நாளைக்கு 12 லக்கணங்கள் அமையும். இந்த 5:33 மீன லக்கணம் முடிந்தவுடன் சூரிய உதயத்துக்கு முன்பு 28 நிமிடம் மேஷத்தில் சென்று விட்டபடியால் 7 தினங்களுக்கு அதை கூட்டிக் கொள்ள வேண்டும். இந்த 28 நிமிடம் சூரிய உதயத்துக்கு முன்பு சென்றபடியால் 7 நாட்களுக்கு உண்டான நிமிடங்கள் 28. அந்த 28 மேஷத்தில் குழந்தை 6/1 பிறந்தால்தான் மேஷ லக்கணம். அதற்கு முன்னாடி பிறந்தால் இந்த 28 நிமிடங்களுக்கு லக்கணத்துக்கு பின்னாடி அமையும். இந்த 7 நாட்களுக்கு உண்டான ஒரு நாளைக்கு 4 நிமிடம், இந்த 7 நாட்களுக்கு 28 நிமிடம். அதை இந்த 5:33 உடன் கூட்டினால் 6 மணி 1 நிமிடம். இப்பொழுது சூரிய உதயம் 6:1 என்பது சரியாக வரும். இப்படி சூரிய உதயத்தில் இருந்து காலையில் 7:33 வரைக்கும் பிறக்கும் குழந்தைகளுக்கு லக்கணம் இங்கு அமையும். இன்றைய நாள் 8:34க்கு மேல் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அவர்களுக்கு திருவோணம் நட்சத்திரம் சந்திர தசை. இந்த தசையில் குழந்தை பிறக்கிறது. இந்த திருவோணம் நட்சத்திரத்தின் நாம எழுத்துக்களை ஜோதிடர்கள் குறித்து கொடுப்பார்கள். அந்த எழுத்துக்களில் பெயர் வையுங்கள் என்று. இதுதான் முறை. ஆனால் இது அனைத்து லக்கணக்காரர்களுக்கும் சரியா என்பதை யாரும் தெளிவுபடுத்தவில்லை. அதை இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். 7:33க்கு முன் பிறக்கும் குழந்தைகளுக்கு அன்றைய தினம் உத்திராட நட்சத்திரம் தான் இருக்கும். 8:34க்குள் பிறந்தால் உத்திராட நட்சத்திரம். இந்த லக்கணத்தில் இருந்து இந்த நட்சத்திரம் இருக்கும் இடம் 10ஆம் வீடு. இது நன்றாக இருக்கிறது. அதனால் இந்த நட்சத்திரத்தின் எழுத்துக்களில் பேர் வைக்கலாம். அதே 8:34க்கு பிறகு பிறக்கும் குழந்தைகளுக்கு திருவோண நட்சத்திரம். மேஷ லக்கணத்துக்கு 10ஆம் வீடு உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரம் 8:34 வரை உள்ளது. இந்த 8:34க்கு பிறகு பிறக்கும் குழந்தைகளுக்கு திருவோணம் நட்சத்திரம். இப்பொழுது மேஷ லக்கணத்தில் சூரிய உதயம் முதல் 6 மணி 1 நிமிடத்துக்கு பிறகு பிறக்கும் 7:33க்குள் பிறக்கும் குழந்தைகளுக்கு காலையில் உத்திராட நட்சத்திரம் இயங்கும். உத்திராட நட்சத்திரம் இருக்கும் ராசி மகரம். இந்த குழந்தை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்ததால் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிப்பார்.
சந்திரனை வைத்துத்தான் தசா கணிதம் செய்கின்றோம். சூரியனை வைத்து லக்கண கணிதம் செய்கின்றோம். சந்திரனை வைத்து தசா கணிதம் செய்கின்றோம். சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றாரோ அந்த தசைதான் அன்றைய தினம் பிறக்கும் குழந்தைகளுக்கு. சந்திரன் இந்த 8:34 வரை உத்திராடம் நட்சத்திரத்தில் இருப்பதால் இந்த குழந்தைக்கு, இந்த மேஷ லக்கணத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அன்றைய தினம் சூரிய தசை என்று நாம் ஜாதகத்தில் எழுதுவோம். இந்த சூரிய தசை இந்த உத்திராடம் நட்சத்திரம் இருக்கும் ராசி மகர ராசி. இந்த குழந்தைக்கு கோவிலில் அர்ச்சனை செய்கின்ற பொழுது அர்ச்சகர்கள் கேட்பார்கள், அர்ச்சனை செய்கின்ற பொழுது குழந்தைக்கு மகர ராசி, அந்த நட்சத்திரத்தின் வைத்த பெயரை குறிப்பிடுவீர்கள். அந்த ராசிக்கும் அந்த பெயருக்கும் அர்ச்சகர் அர்ச்சனை செய்து வந்து உங்களிடத்தில் ஆசீர்வாதம் வழங்குவார். இதுதான் முறை. ஆனால் அன்றைய தினம் பிறக்கும் 12 லக்கணத்துக்கும் இது சிறப்பா என்றால் இருக்காது. இது எப்படி? 8:34க்கு பிறகு திருவோணம் நட்சத்திரம், அப்பொழுது ரிஷப லக்கணத்தில் தொடங்கிவிடும். 9:33 வரை ரிஷப லக்கணம் இருக்கிறது. 8:34க்கு பிறகு பிறக்கும் குழந்தைகளுக்கு, 7:33க்கு பிறகு பிறக்கும் குழந்தைகளுக்கு லக்கணம் ரிஷபம் 9:33 வரை. இதில் 8:34 வரை பிறக்கும் குழந்தைகளுக்கு இந்த உத்திராட நட்சத்திரத்தில் தான் சந்திரன் இருப்பார். அது வரைக்கும் பிறக்கும் குழந்தைகளுக்கு சூரிய தசை. இந்த லக்கணத்திற்கு இது 9ஆம் ராசி. இந்த ரிஷப லக்கணத்திற்கு இந்த ராசி 9ஆம் இடமாக வருவதால் இந்த நட்சத்திரத்தின் நாம எழுத்தை வைத்து மகர ராசிக்கு கோவிலில் அர்ச்சனை செய்யலாமா என்றால் செய்யலாம். இந்த 9:33 பிறகு லக்கணம் மிதுனத்தில் விழும். இந்த 9:33 11:33 வரை மிதுன லக்கணம். இந்த மிதுன லக்கணத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அப்பொழுது நடப்பது திருவோண நட்சத்திரம். 8:34க்கு பிறகு சந்திரன் திருவோணம் நட்சத்திரத்தில் பயணிப்பார். 8:34க்கு உத்திராட நட்சத்திரத்தில் இருந்து பயணித்து திருவோணம் நட்சத்திரத்திற்கு சந்திரன் சென்று விடுவார். மிதுன லக்கணத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு சந்திர தசை, திருவோணம் நட்சத்திரம் சந்திர கிரகத்தினுடைய நட்சத்திரம். சந்திரன் தன் சொந்த நட்சத்திரத்திலே பயணிக்கிறார். அப்பொழுது மிதுன லக்கணத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு சந்திர தசை. இந்த சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறார். இந்த ராசி மகர ராசி. இந்த குழந்தைக்கு சந்திர நட்சத்திரத்தின் நாம எழுத்துக்களில் பெயர் வைப்பார்கள். இப்படி இந்த மகர ராசி பிறந்த குழந்தைக்கு அர்ச்சனை செய்கிறீர்கள் என்றால் இது சிறப்பா என்றால் இது சிறப்பு இல்லை. ஏனென்றால் இந்த லக்கணத்திற்கு இது 8ஆம் வீடாக அமைகிறது. இந்த 8ஆம் வீடு என்பது எப்பொழுதுமே லக்கணத்திற்கு வலி வேதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் ஒரு பாவமாகும், ஒரு ராசியாகும். ஒரு ஜாதகருக்கு எப்பொழுதுமே வலி வேதனைகளை கொடுப்பது 8ஆம் ராசியாகும். இந்த மிதுன லக்கணத்தில் பிறந்தவருக்கு திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் தசை 8இல் அமைவதால் இந்த ராசியை சொல்லி பெயரை சொல்லி கோவிலில் நீங்கள் அர்ச்சனை செய்தால் அதனால் எந்த லாபமும் கிடையாது. இந்த குழந்தைக்கு 8ஆம் வீட்டின் பலனுக்கு நீங்க அர்ச்சனை செய்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு 8 என்பது அஷ்டமம் என்று சொல்வோம். அஷ்டமத்தில் எந்த வேலையும் செய்யாதீர்கள் என்று சொல்வோம். ஆனால் இங்கு மட்டும் இதை பார்ப்பதில்லை. அனைவரும் இன்னைக்கு என்ன நட்சத்திரம், அன்னைக்கு அந்த நட்சத்திரத்தின் நாம எழுத்துக்கள் என்ன, இப்படி என்று பஞ்சாங்கத்தை பார்த்து கண்மூடித்தனமாக எழுதி கொடுத்து விடுகிறார்கள். 8இல் இருக்கும் நட்சத்திரம் ராசி ஒரு லக்கணத்திற்கு நன்மையை வழங்காது. இனி வரும் காலங்களில் இந்த குழந்தைகளுக்கு நட்சத்திரத்தின் நாம எழுத்துக்களை வைத்து ராசியை எழுதி கொடுக்கின்றீர்கள் என்றால்
லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் அமைந்தால் அதை தவிர்த்து விடுங்கள். இதை ஏன் தவிர்த்து விடுங்கள் என்று நான் கூறுகிறேன் என்றால், இந்த ராசி ஒரு குழந்தைக்கு நிலையாக இருப்பதில்லை. ஏனென்றால் இந்த குழந்தை 8:34 மேல் பிறக்கிறது, 9:33 மேல் பிறக்கிறது என்றால் மிதுன லக்னம். இந்த லக்னத்துக்கு 8இல் சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். மறுநாள் 22ஆம் தேதி அவர் அவிட்ட நட்சத்திரத்தில் பயணிப்பார். இந்த குழந்தை பிறந்த 2ஆம் நாள் அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிப்பார். அந்த 22ஆம் தேதி பிறக்கும் குழந்தைகளுக்கு அன்றைய தினம் தசை செவ்வாய் தசை, மகர ராசி, 2 பாதங்கள். அடுத்து 3வது நாள் அவர் கும்பத்துக்கு சென்று விடுவார் சந்திரன். அன்றைய நாள் அவிட்டம் 2 பாதம் முடிஞ்சு விடும். அதற்கு அடுத்தது சதயம். 3ஆம் நாள் சந்திரன் சதய நட்சத்திரத்தில் பயணிப்பார். இந்த 21ஆம் தேதி பிறந்த குழந்தைக்கு காலை 9:33 11:33 வரை பிறக்கும் குழந்தைகளுக்கு, மிதுன லக்னக்காரர்களுக்கு 3வது நாள் இந்த சந்திரன் சதய நட்சத்திரத்தில் இருப்பார். இப்படி 3வது நாளே ஒரு ராசியில் இருந்து மறு ராசிக்கு சந்திரன் பயணிப்பார். இந்த 3ஆம் நாள் பிறக்கும் குழந்தைகளுக்கு சதய நட்சத்திரத்தின் நாம எழுத்துக்களை வைப்பார்கள். ராகு தசை என்று, ஜென்ம தசை ராகு தசை என்று எழுதி இருப்பு எவ்வளவு என்று எழுதி கொடுப்பார்கள். இதனால் தான் நான் கூறினேன், இந்த நட்சத்திரத்திற்கு நீங்கள் அர்ச்சனை செய்து கொண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை. 3வது நாளிலேயே இவருக்கு ராகு தசையை தீர்மானம் செய்து விட்டார். இந்த தசை கர்ப்பத்தில் சென்றது போக மீதி எழுதுவார்கள். சந்திர தசை 10 வருடம், கர்ப்பத்தில் சென்றது போக மீதி இருப்பு என்று எழுதுவார்கள். அந்த 10 வருடத்துக்குள் எத்தனை வருடம் இருப்பு இருக்கிறதோ அதுவரையில் சந்திர தசை நடக்கும். அந்த குழந்தைக்கு இந்த தசை சிறப்பாக இருக்காது. அந்த குழந்தைக்கு வலி வேதனைகளை, நோய்களை, கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். இதனால்தான் அந்த நட்சத்திரத்திற்கு நீங்கள் அந்த நட்சத்திரத்திற்கோ அல்லது அந்த ராசிக்கோ கோவிலில் அந்த குழந்தைக்கு அர்ச்சனை செய்யாதீர்கள். இருக்கும் இடம் சிறப்பாக இல்லை. குழந்தை பிறக்கும் பொழுது இருந்த நட்சத்திரம் தசை 8இல் இருப்பதால் சிறப்பாக இல்லை. ஆனால் இது நிலையானது என்றால் நிலையில்லை. இந்த இருப்பு தசை முடிந்தவுடன் அடுத்தது செவ்வாய் தசை சென்றுவிடும். அதில் 3.5 வருடம் மகர ராசியில் இருக்கும், 3.5 வருடம் கும்ப ராசிக்கு சென்றுவிடும் செவ்வாய் தசை. அதற்கு அடுத்த தசை ராகு தசை, 18 வருடங்கள் அந்த குழந்தைக்கு நடக்கும். அடுத்தது குரு தசை 16 வருடம் நடக்கும். அடுத்தது சனி தசை 19 வருடம் நடக்கும். அடுத்தது புதன் தசை 17 வருடம் நடக்கும். அடுத்தது அசுபதி கேது தசை 7 வருடங்கள் நடக்கும். அடுத்தது பரணி சுக்கிர தசை 20 வருடங்கள் நடக்கும். அடுத்தது கார்த்திகை சூரிய தசை இந்த ராசியில் 1.5 வருடங்களும் மீதி 4.5 வருடம் ரிஷப ராசியில் சூரிய தசை நடக்கும். மறுபடியும் இந்த சந்திர நட்சத்திரத்தில் குழந்தை பிறப்பதால் இந்த இடத்தில் மறுபடியும் 10வது நாள் சந்திரன் நட்சத்திரத்தில் பயணிப்பார். ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிப்பார். இப்படி 9 நாட்களில் இந்த சந்திரன் இங்கு இருந்து திருவோண நட்சத்திரத்தில் இருந்த சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு சென்று விடுவார். இப்படி 4 ராசிகளை கடக்கின்றார் 9 நாட்களில். இதனால் தான் சந்திரன் நிலையில்லாத கிரகம். ராசி நிலையில்லாதது வயதுக்கு தகுந்த போல் மாறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் இந்த ராசி 8 என்பதை விட்டு விடுங்கள். எந்த ராசியாக இருந்தாலும் குழந்தை பிறந்த ராசி நிலையாக எந்த குழந்தைக்கும் இருப்பதில்லை. அவர்களின் வயதுக்கு பருவத்திற்கு தகுந்தமாறு தசை மாறுவது போல சந்திரன் தான் தசையை மாற்றி கொடுப்பவர். அதனால் சந்திரன் 9 நாட்களில் 4 ராசிகளை கடந்து விடுவார். இதில் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு அவர் 50 வயசா இருந்தாலும் சரி, 40 வயசா இருந்தாலும் 30 வயசா இருந்தாலும் அர்ச்சனை பண்ணுவீங்க.
ஆனா சந்திரன் வேறு இடத்துக்கு சென்று விடுவார். இதை யாரும் கவனிப்பது இல்லை. இந்த மிதுன லக்னத்தில் பிறக்கும் இந்த குழந்தைக்கு அன்றைய தினம் 21ஆம் தேதி 8:34 மேல் பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் தான் இருப்பார். இது யாருக்கு சிறப்பு இல்லை என்றால் மிதுன லக்னத்துக்கு 8ஆக வருவதால் மிதுன லக்னக்காரர்களுக்கு இது சிறப்பு இல்லை. அதே போல கும்ப லக்னக்காரர்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த 21/4/2025 அன்று காலை 8:34 மேல் பிறக்கின்ற குழந்தைகள் அனைவருக்கும் திருவோணம் நட்சத்திரம் சந்திர தசை இருக்கும். அன்றைய தினம் 1:33 முதல் 3:33 வரை விடியற்காலை, 21ஆம் தேதிக்கு மறுநாள் 22 விடியற்காலை 1:33 வரை 3:33 வரை கும்ப லக்கணம் இயக்கும், கும்ப லக்கணம் இருக்கும். இந்த லக்கணத்திற்கு சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் இருப்பதால் இது 12ஆக வருவதால் இந்த கும்ப லக்கணக்காரர்களுக்கு இந்த சந்திர தசை சிறப்பாக இருக்காது. இது 12இல் இருந்து தசை துவங்குவதால் இவர்களுக்கு விரயங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கும். இப்படி இந்த சந்திர தசையில் பிறக்கின்ற குழந்தை கும்ப லக்கணக்காரர்களுக்கு சிறப்பாக இல்லாததால் இவர்களுக்கு இந்த நாம எழுத்தில் பெயர் வைக்காமல் இருப்பதே நல்லது. இந்த கும்ப லக்கணக்காரர்களுக்கு மகர ராசியில் பிறந்திருப்பதால் இவர்களுக்கு கோவிலில் மகர ராசி என்று சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்வதால் இவர்களுக்கு லாபம் கிடையாது, விரய செலவுகள் தான் அதிகமாக நடக்கும். இதுதான் ஒவ்வொரு குழந்தையும் வாங்கி வந்த வரம் என்பது. என் தலையெழுத்து என்னவோ அதுதானே நடக்கும் என்று நம் முன்னோர்கள் கூறுவார்கள் இல்லையா? அதேபோல் இன்றைய தினம் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அனைவருக்கு லக்கணங்களுக்கும் 12 லக்கணங்களுக்கும் இந்த சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் இருப்பதால் அன்று பிறக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் சந்திர தசை திருவோண நட்சத்திரம். ஆனால் இது அனைத்து லக்கணங்களுக்கும் சிறப்பானது இல்லை. ஏனென்றால் ஒரு நாளைக்கு 12 லக்கணங்கள் 24 மணி நேரத்தில் உருவாகிறது. ஆனால் சந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தில் பயணிப்பார். இதுதான் பொதுவான விதி. ஆக லக்கணங்கள் தான் தீர்மானிக்கின்றன இவர்களுடைய தலையெழுத்தை. அதனால்தான் லக்கணத்தை உயிர் இந்த ஜாதகர் பிறந்தவுடன் ஒரு லக்கணம் உதயமாகிறது. அது எந்த இடத்தில் 12 ராசிகளில் உதயமாகிறது. ஏனென்றால் நட்சத்திரம் தசை மாறாது. ஒரு நாளைக்கு லக்கணம் தான் 2 மணி நேரத்துக்கு மாறி அமையும். இந்த சித்திரை மாதத்தில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு 8ஆம் தேதிக்கு மேல் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த 8:34 மேல் இந்த திருவோண நட்சத்திரம் தொடங்குவதால் இந்த மிதுன லக்கணக்காரர்களுக்கு இது சிறப்பான இடம் இல்லை. அதேபோல் கும்ப லக்கணக்காரர்களுக்கும் இந்த திருவோண நட்சத்திரம் சந்திரன் இருக்கும் இடம் மகர ராசி சிறப்பானது இல்லை. ஆகவே இந்த மிதுன லக்கணக்காரர்களும் இந்த கும்ப லக்கணக்காரர்களும் இந்த ராசியின் பெயரில் அர்ச்சனை செய்வதை நிறுத்தி கொள்ளுங்கள். அதனால் ஒன்றும் தவறு இல்லை. ஏனென்றால் இந்த சந்திர தசை இருப்பு முடிந்து செவ்வாய் தசை செல்லும், அடுத்தது ராகு தசை. இப்படித்தான் நம் ஜாதக நோட்டுகளில் எழுதி கொடுப்பார்கள். ஆனால் இது எப்படி செல்கிறது என்பதை யாரும் கூறுவது கிடையாது. அதனால் இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு லக்கணத்திற்கு சந்திரன் 8இல் இருந்தால், அந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்திருந்தால் அதை தவிர்த்து விடுங்கள். அதேபோல் லக்கணத்திற்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலோ, அந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்திருந்தாலோ இந்த ராசியை அர்ச்சனை செய்வதை தவிர்த்து விடுங்கள். இதை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு குழந்தை பிறக்கின்ற போது என்ன தசை எழுதுகின்றார்களோ அந்த தசை அந்த குழந்தைக்கு 8இல் இருக்கக்கூடாது. பிறந்த அன்று சந்திரன் 8இல் இருக்கக்கூடாது. 8இல் இருந்தால் மதிகட்ட ஜாதகம் என்று கூறுவார்கள். மதிக்கு காரகன் சந்திரன். இந்த சந்திரன் 8இல் இருந்தால் மதி கெட்டுவிடும். ஆகவே லக்கணத்திற்கு அன்றைய நட்சத்திரம் இருக்கின்ற பொழுது அந்த நட்சத்திரத்திற்கு நீங்கள் அர்ச்சனை செய்வதை நிறுத்தி விடுங்கள். இது ராசி நிலையானது இல்லை.
வயதுக்கு தகுந்த போல் 4 ராசிகள் அவர்கள் 120 வருடங்களை குறிக்கும். ஆகவே சந்திரன் முதல் நாள் பிறந்த பொழுதுதான் அந்த நட்சத்திரத்தில் இருந்தால் திருவோணம் நட்சத்திரத்தில், 2ஆம் நாள் அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பார். அன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு செவ்வாய் தசை. 3ஆம் நாள் சதயம் நட்சத்திரத்திற்கு சந்திரன் சென்று விடுவார். அன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு ராகு தசை. ஆனால் முதல் நாள் பிறந்த குழந்தைக்கு இந்த ராகு தசை 3ஆம் நாளிலே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஒரு பிறந்த குழந்தைக்கு லக்னம் நிலையானது என்றும் மாறாது, ஆனால் ராசி நிலையானது அல்ல. அவர்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி ராசிகள் சந்திரன் 9 நாட்களில் 9 நட்சத்திரங்களில் மாறுவதால் இந்த 4 ராசிகளையும் மாறிவிடும். எனவே இந்த கோவிலில் அர்ச்சனை செய்யும் பழக்கம் உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு 12 லக்கணங்கள் உருவாகிறது. அதில் கண்டிப்பாக சந்திரன் இருக்கும் நட்சத்திரம் இந்த 2 லக்கணங்களுக்கு 8-12ஆக அமையும். இந்த 8-12ஆக அமையும் 2 லக்கணக்காரர்கள் அந்த தசை அந்த ராசியில் முடியும் வரை நீங்கள் கோவிலில் அந்த ராசிக்கு அர்ச்சனை செய்வதை நிறுத்திவிடுங்கள். ஒன்றும் தவறு இல்லை. பிறகு எப்படி சார் அர்ச்சனை செய்யலாம் என்றால், இந்த லக்கணத்திற்கு அர்ச்சனை செய்யுங்கள். இந்த லக்கணம் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும். இப்பொழுது மிதுன ராசியில் 2.25 நட்சத்திரங்கள் இருக்கிறது. இந்த 2.25 நட்சத்திரத்தில் மிருகசீரிடம் செவ்வாய் நட்சத்திரம் 2 வருடம். அடுத்தது ராகு திருவாதிரை நட்சத்திரம் இருக்கும். அடுத்தது புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கும். இப்படி இருப்பதால் இந்த நட்சத்திரங்களில் இந்த குழந்தை பிறந்திருக்கும். இந்த குழந்தை பிறந்திருக்கிறதால் இந்த நட்சத்திரத்திற்கு உயிருக்கு இந்த மாதிரி 8இல் இருக்கின்ற பொழுது இந்த ராசியை தவிர்த்து லக்கணத்திற்கு பெயரை சொல்லி இந்த லக்கணம் மிதுன லக்கணம் என்று சொல்லி இவருக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்கள். அது போதும். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8344268377. இந்த எண்ணிற்கு ஜாதகருடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இந்த 4ஐயும் குறிப்பிட்டு அனுப்புங்கள். ஜிபே நம்பர் 8344268377. இந்த எண்ணுக்கு ஒரு ஜாதகத்திற்கு 500 ரூபாய் ஜிபே பண்ணிடுங்க. உங்களுக்கு போன் மூலியமாக ஜாதகம் கணித்து பலன்கள் சொல்லப்படும். ஜோதிடம் படித்து பலன் சொல்வதற்கு தெளிவில்லாமல் இருப்பவர்களுக்கு 2 நாள் வகுப்புகள் தொடங்குகின்றன. நேரடி பயிற்சி, எப்படி பலன் கூறுவது என்பதை பற்றி மட்டும் இந்த பாடம் இருக்கும். இது ஏற்கனவே பல மையங்களில் ஜோதிடம் படித்துவிட்டு இருப்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 2 நாள் கட்டணம் 3000 ரூபாய். ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடிப்படையில் இருந்து எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் ஜோதிடம் படிக்க வேண்டும் என்று ஆசை. ஜோதிடம் ஆரம்பத்தில் இருந்து படிப்பவர்களும் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜோதிடத்தை பற்றிய தகவல்கள் தொடர்ந்து யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும். உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம், உளுந்தூர்பேட்டை. பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி. நன்றி.